வணக்கங்க. இன்னைக்கு வீடே மணக்கிற மாதிரி நல்ல காரசாரமான மட்டன் குழம்பு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா ப்ளீஸ் டூ லைக் அண்ட் சப்ஸ்கிரைப். இப்போ மட்டனை வேக வைக்க ஒரு குக்கரில் கொஞ்சமாக நெய் சேர்த்து, ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது, 2 பச்சை மிளகாய் போட்டு நம்ம க்ளீன் பண்ணி வச்சு 1/2 கிலோ மட்டனை சேர்த்து தேவையான அளவு தண்ணி ஊற்றி நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க. இப்போ ஒரு பேனில் கொஞ்சமாக நல்லெண்ணெய் சேர்த்து ஒரு பட்டை, ஒரு கிராம்பு, ஒரு ஏலக்காய், ஒரு அன்னாச்சிப்பூ, 1 ஸ்பூன் மிளகு, 1 ஸ்பூன் சீரகம், 1 கை சின்ன வெங்காயம், 3 பூண்டு, 2 துண்டு சின்ன இஞ்சி, 2 வரமிளகாய் சேர்த்து கூடவே ஒரு தக்காளி சேர்த்து நல்லா வதக்கி ஆற வச்சுடுங்க. இப்போ குழம்பு பண்ணுறதுக்கு ஒரு பேனில் கொஞ்சமாக ஆயில் சேர்த்து 1 ஸ்பூன் சோம்பு, பட்டை, லவங்கம் போட்டு 1 கொத்து கருவேப்பிலை, பொடியாக நறுக்குன்னு ஒரு பெரிய வெங்காயம் சேர்த்து வதக்கிட்டு அதில் 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது, பொடியாக நறுக்குன்னு ஒரு தக்காளி சேர்த்து கூடவே 1 ஸ்பூன் சால்ட் அண்டு 2 டேபிள் ஸ்பூன் குழம்பு மிளகாத்தூள் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம வேக வச்ச மட்டன் அதில் சேர்த்து மிக்ஸ் பண்ணி குழம்பு நல்லா கொதிச்சு வந்ததும் நம்ம முன்னாடியே வதக்கி வச்ச வெங்காயம் தக்காளி மிக்ஸர் ஜாரில் போட்டு மையாக அரைச்சி குழம்புல சேர்த்து 10 நிமிஷம் கொதிக்க விட்டு இருக்குன்னா மட்டன் குழம்பு ரெடி.